போன் போடுங்க, டாக்ஸி அடிங்க, டாக்ஸில போங்க, ஹெலிகாப்டர்ல போங்க, I don't mind. But 1 hour, just 1 hour. 1 மணி நேரத்துக்குள்ள அத்தனை பேர் லிஸ்ட் கிட்ட வரணும். வரல உங்க பேரையும் அந்த லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய வரும். I just made it. Excuse me sir. இந்த லிஸ்ட்ல இருந்து நாம என்ன பண்ண போறோம்? அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ண போறோம். ஓகே, மீட்டிங் முடிஞ்சது. நீங்க எல்லாம் போலாம். வேறா காட்டமுத்து உச்சு என்ன செய்வே? நீ பெரியடா. டிஎஸ்பி கிட்ட புகார் கொடுப்பியோ? டிஎஸ்பி கிட்ட வராது. பாத்தா கட்டி அண்ணா மார்க்ல வித்தாச்சின்னு வெச்சுக்கப்பே. மிஸ்டர் காட்டமுத்து, உங்க போனை கட் பண்ணிட்டு ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்க. எதுக்கு? இல்ல உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் அனுப்பிச்சிருக்கோம். சரியா வரதா பாருங்க. இல்லன்னா இன்னொரு முறை அனுப்புறோம். ஹலோ, யார் சொன்னீங்க? சிஎம். Hi, എന്റെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ ഇന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് ആക്ഷൻ കിങ് അർജുന്റെ മുതൽവൻ മൂവിയിലെ ആ നെക്സ്റ്റ് സീനാണ്. അപ്പൊ കഴിഞ്ഞ സീൻ ഒരു രക്ഷ ഉണ്ടായിരുന്നില്ല. കാരണം എന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ആ ഒരു CM ആയിട്ടുള്ള ആ ഒരു ഡിസ്കഷനും സംഭവങ്ങളൊക്കെ ഇങ്ങനെ മുറുകിയ ഒരു അവസ്ഥയൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. അതായത് കൊടുക്കിന് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും കൊടുക്കാന്നറിയില്ല, അങ്ങനത്തെ രീതിയിലുള്ള ഒരു ഗംഭീര ഇന്റർവ്യൂ സീനാണ്. ശരിക്ക് ഇന്ത്യൻ സിനിമയിലെ തന്നെ ബെസ്റ്റ് സീൻ എന്ന് പറയാം. കാരണം വെച്ചാൽ അത് തന്നെയാണ് നമുക്ക് കമന്റ്സും വന്നിട്ടുണ്ടായത്. ആ ഒരു പൊളിറ്റിക്കൽ സാധനങ്ങളൊക്കെ ഗംഭീരമായിട്ട് പറഞ്ഞിട്ട്, പക്ഷെ ആ ഒരു ഒറ്റ ലൊക്കേഷനിൽ വെച്ചിട്ട് ബോർ അടിക്കുന്നില്ല. അവിടെയാണ് ശങ്കർ സാർ എന്ന് പറഞ്ഞ ഡയറക്ടർ സംഭവം കുറച്ചുകൂടി ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ ആഗ്രഹിച്ചു. കാരണം ഇനിയും കുറെ ചോദ്യങ്ങൾ നമുക്ക് ചോദിക്കാനുണ്ട്. അങ്ങനെയുള്ള ചോദ്യങ്ങൾ ഇനിയും ചോദിക്കണമെന്നാണ് നമ്മുടെ ആഗ്രഹം. അപ്പൊ എന്തായാലും അതൊക്കെ കഴിഞ്ഞിട്ട് ഒരു ദിവസം അല്ലെങ്കിൽ 24 hours CM ആവാം എന്നുള്ളൊരു ചലഞ്ച് ഏറ്റെടുത്തിട്ടുണ്ട്. നെക്സ്റ്റ് എന്താ സീൻ എന്നുള്ളത് നമുക്ക് കാണാം. നേരെ സീനിട്ടോ. റെഡി അല്ലേ? മറ്റേത് എല്ലാരും ചെക്ക് ചെയ്യുന്നു. மட்டேது வண்டே கொடுத்துல்லே. ஒரு பாட்டுக்கு எவனே ஒருத்தர் ஒரு நாள் முதல்வராயிரும் சொல்லிட்டு வந்துட்டாரு. அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா இல்லையான்னு முதல்ல சொல்லுங்கயா. இருக்குங்க, பிரசிடென்ஸ் இருக்கு. சட்டசபை கூடாத நேரத்துல ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு செஞ்சிடலாம். அல்லது சொல்லு என்ன என்ன. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகார்ல முதலமைச்சரா ஒருத்தரை உட்கார வைக்கலையா? டெல்லியில ஒரு தலைவர் செத்தப்போ அவர் மகனை பிரதமர் பதவியில உட்கார வைக்கல. தலைவர்கள் சாகும் போது இப்படி செய்யறது வழக்கம் தானே. ஒரு சிஎம் பைபாஸ் போயிருந்தா கூட இப்படி நடந்துச்சு. ஏன் தமிழ்நாட்டுல கூட ஒரு தடவை நடந்தது. ஒரு நாள் முதல்வரா ஒரு ஆளை உட்கார வைக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? In accordance with the discretionary powers of the chief minister, the fundamental rights are enriched in the constitution and இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. முடியுமா முடியாதா? முடியுங்க. உங்க டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் வச்சுக்கிட்டு கெசெட்ல நோட்டிபிகேஷன் போட்டு செஞ்சுள்ளாங்க. என்னங்க தலைவர் இது? முடிவுக்கிறதுக்காக எவன் ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு நாள் முதலமைச்சரை உட்கார வைக்கிறதா? விஷத்தை கொடுத்தா குடிக்க முடியும், அதுக்காக குடிச்சிருந்தா எதுக்கு இந்த விஷம் பறிச்சு? இது ராஜதந்திரம். அன்னைக்கு அத்தனை பேரும் டிவி பார்த்துட்டு இருந்தப்போ உனக்கு ஜாதி ஓட்டு தான் முக்கியம், அதனாலதான் கலவரம் நடந்தப்போ யார் மேலேயும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு மடக்கிட்டான். என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. நாளைக்கு ஓட்டு கேட்டு ஜனங்க முன்னாடி நிக்க முடியாது. அதனாலதான் அந்த சவால் விட்டு அந்த ஒரு நாள்ல ஏதாவது செஞ்சு தொலைச்சிட்டாங்கன்னா ஒன்னும் கேட்க முடியாது. முதலமைச்சரோட வேலை என்னன்னு தெரியறதுக்குள்ளே ஒரு நாள் ஓடி போயிட்டு தலை தெறிக்க ஓட போறான் பாரு. ஒரே கல்ல 2 மாங்கா. தன்னை ஒருத்தன் குத்தம் சொல்லிட்டான்னு பதவியை துச்சமா தூக்கி எறிஞ்சார் அரங்கனார்னு என்னுடைய இமேஜ் உயரும். குத்தம் சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம்னு ஜனங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போகும். என்னமோ தலைவரே, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். என்னுடைய ராஜினாமா கடிதம் இது திரு புகழேந்தி அவர்களை ஒரு நாள் முதலமைச்சராக்குறதுக்காக 145 MLAக்களுடைய ஆதரவு கடிதம். ஒரு ദിവസത്തേക്കുള്ള என் புகழேந்தி ஆகிய நான் அரசியல் சாசனத்தின் பேரில் தமிழக அரசின் முதல்வராக பதவியேற்று இந்திய ரகசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் என் கவனத்துக்கு வரும் அரசு சம்பந்தமான ரகசிய செய்திகளை வெளியிடாமல் பாதுகாப்பதாக கூறுகிறேன். ஒரே സ്ഥലത്ത് കേട്ടിട്ടില്ലേ മ്യൂസിക്? ഓ ട്രൈ അടിച്ച് നോക്കാൻ ഉദ്ദേശിച്ച ആ ഒരു ഇതാണ് കാണിച്ചത്. இன்று முன்னாள் முதல்வர் பதவியேற்பு இந்திய அரசியல் சரித்திரத்திலேயே முதல் முறையாக நிகழும் இந்நிகழ்ச்சியை உயிரோடு அளிக்க உலகின்
தொலைக்காட்சி சேனல்களும் சென்னைக்கு வந்து குவிந்துள்ளன. ஒன் டே முன்னாடி நாடு முன்னேறி போடுங்கப்பா. சார் இப்பதான் வர ஏங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க. சிஎம் ஹோட்டலே கரெக்ட் டைமோ. കറക്റ്റാ ടൈം കിട്ടണ്ടേ 24 hours. நேற்று வரைக்கும் ஒரு சாதாரண டிவி ரிப்போர்ட்டரா இருந்துட்டு நீங்களே எதிர்பார்க்காம திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் இந்த முதல்வர் சீட்ல உட்காந்துருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன மன்னிக்கணும், நான் பேட்டி கொடுக்கறதுக்காக இந்த சீட்ல உட்கார்றேன். ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் கோஆபரேட் வித் மீ. ஓகே ஹலோ. ஓகே உங்க அன்புக்கு நன்றி. ஓகே ப்ளீஸ் மிஸ்டர் மாயகிருஷ்ணன் சார், இமிடியேட்டா IAS IPS எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த ஆபீஸையும் மீட் பண்ணனும். ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேக் இட் ஃபாஸ்ட் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம் சார். இது ஆனந்தகிருஷ்ணன் IAS டிபார்ட்மெண்ட். ஐம் சாரி, இப்போ அறிமுகத்துக்குலாம் நேரம் இல்லை. ப்ளீஸ் கமிங் டு தி பாயிண்ட். நம்ம நாடு முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணமானவங்க 3 பேர். 1, அவங்க கடமையை ஒழுங்கா செய்யாதவங்க. 2, கடமையை செய்யறப்போ குறுக்கிடுறவங்க. 3, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்க. தப்பு செய்யறவங்க தப்பிக்கிறதுக்கு மிரட்டியோ, காக்கா பிடிச்சோ, ரேஷன் வாங்கி கொடுத்தோ, இல்ல தான் வாங்கின லஞ்சத்துல பங்கு கொடுத்தோ பூசி முடிகிறாங்க. இது ஒரு சாதாரண பியூன் இருந்து ஆரம்பிச்சு ஐம் சாரி IAS IPS ஆபீசர்ஸ் மந்திரிக்கு வரைக்கும் நடக்குது. இவங்களை யாரும் தண்டிக்கிறதுல எந்த தண்டனை பயமும் உங்களுக்கு கிடையாது. கரெக்ட் டு தி கோர். இந்த மாதிரி ஆளுங்க மேல ஏகப்பட்ட புகார்கள் வந்து எந்த நடவடிக்கை எடுக்காம கிடப்பில போட்டு வச்சிருக்கீங்களா அந்த ஃபைல்ல? ஒரு மணி நேரத்துக்குள்ள என்னுடைய பார்வைக்கு வந்தாங்க. போன் போடுங்க, டாக்ஸி அடிங்க, டாக்ஸில போங்க, ஹெலிகாப்டர்ல போங்க, ஐ டோன்ட் மைண்ட். பட் 1 hour, just 1 hour, ஒரு மணி நேரத்துக்குள்ள அத்தனை பேர் லிஸ்ட் கிட்ட வரணும். வரல உங்க பேரையும் அந்த லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய வரும். ஐ ஜஸ்ட் மீன் இட். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த லிஸ்ட்ல எடுத்து நாம என்ன பண்ண போறோம்? அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ண போறேன். ஓகே, மீட்டிங் முடிஞ்சது. நீங்க எல்லாம் போலாம். ഫസ്റ്റ് ഗോളില് 6 അല്ലേ? ചെറിയ സമയത്തില് മാക്സിമം ചെയ്യാം. അതാണ് പറഞ്ഞത്. എനിക്ക് അഭിമുഖത്തിനൊന്നും സമയമില്ല, ഇൻട്രൊഡക്ഷൻ ഒന്നും വേണ്ട, വേഗം തുടങ്ങാതെ പണി. 2 മ്യൂസിക് ആട്ടോ കളിക്കുന്ന. ഈ ഒരു മ്യൂസിക്കും நீங்களும் சேரி வந்தீங்க. நீங்களும் மத்தவங்க மாதிரி இலவச அரிசி, வேட்டி சேலை, பல்படி எல்லாம் கொடுக்க போறீங்களா? அது இல்ல, நம்ம நாட்டுல குடிசைங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம அரசியல்வாதிகளும் அதே நினைச்சுதான் சார் அடிக்கடி தீ வச்சுட்டாங்க. அரசாங்கம் தனியா இடம் ஒதுக்கி அதுல வீடும் கட்டி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? அது என்ன சார், மொத்தம் 350 குடிசைங்க இருக்குது. அதுல 2 பேருக்கு மட்டும் மாத்திரம் கொடுத்தா மத்தவங்க எல்லாம் எங்க சார் போவாங்க? இங்க குடிசை மாற்றம் வாரிய டைரக்டர் யாரு? இந்த குப்பத்துக்கு எத்தனை வீடு அலாட்டா இருக்கு? அது வந்து யார் கூட பதில் சொல்லியா? 212. இந்த ஆள் 2 வீடு தான் அலாட்டா இருக்குன்றா. மீதியில என்னாச்சு? சார், இவங்களுக்கு ஒரு இடத்துல பாதி அரசியல்வாதிகள் எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கிற இடத்துல தான் வீடே கட்டணும். அதுல முக்கால்வாசி கட்சிக்காரங்க இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகள் எடுத்துக்கிறாங்க. இந்த கிட்ட ஒரு 20 பிளாட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வீடு கொடுத்தா அதை வாடகை கூட்டி இங்கே உட்காந்துக்கிறாங்களே. ஏழுமலை இவனு கூட அலாட் ஆகிது சார். ஆனா 1000 ரூபாய் சேர்த்துக்கிட்ட வாடகை விட்டுக்கிறாங்க சார். சும்மா எல்லாம் தெரிஞ்சிருந்து ஏன் ஆக்ஷன் எடுக்காம இருந்திருக்கீங்க? மினிஸ்டர் லெவல்ல பிரஷர் சார். இவங்க எல்லாம் தான் சார் ஓட்டு வாங்கி படிச்சவன் ஏன் ஓட்டு போறான்? 1000 நோட்டை சொல்லிட்டு வீட்லயே உட்காந்து டிவி பார்த்துப்பான். இவங்க எல்லாம் துரத்தி விட்டோம்னா ஓட்டு போயிருமில்ல, அதுக்காக தான் கண்டுக்காம விடுறது. சார், நான் டைப்ரைட்டர் கேட்டேனுங்க. வந்துருக்கு சார். யோ வாயா. டைப்ரைட்டர். உங்க பேர் என்னங்க? முத்து வருது சார். இவருடைய சஸ்பென்ஷன் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. என்ன சார் சொல்றீங்க? சார் சார் ப்ளீஸ் சார். சார் வேணா சார், நிறுத்த சொல்லுங்க சார். எழுதுங்க வாங்க. உங்களுக்கு எந்த ஏரியால வீடு அலாட்டா இருக்கு? நீங்க கூட வாங்க. மிஸ்டர் கமிஷனர் சார், இந்த குப்பத்துல எத்தனை பேருக்கு வீடு அலாட்டா இருக்கோ அத்தனை பேர் குடிசையும் காலி பண்ணிட்டு வேலைக்கு கொடுப்போம். சரி சார். സസ്പെൻഷൻ. சார் சார் ப்ளீஸ் சார். ഓ വേറെ ലുക്കായില്ലേ? സീരിയസ് ഫേസും വന്നു കണ്ടോ? ഇത്ര നേരം കണ്ട ആളല്ല. അപ്പൊ എടുക്കണേ മൊമെന്റ്. കിടില ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ. കൊറേ സ്ഥലത്ത് കേട്ടിട്ടുണ്ട് മ്യൂസിക്. ഇതിലാണെന്നുള്ള ഇപ്പൊ മനസ്സിലായത്. ഓടി നടന്നു. ஒன் டே சிஎம்யா. ஓ அச்சா அச்சா அச்சா.
ஆயே சாயவனா யோ போனா வேணா சொன்னா வேணா வீடு யாருது வீடு என்னது உங்க பேர் என்ன? என் பேர் ஏழுமலை. நீங்க ஏழுமலைனா நான் பில் கிளின்டன். உடனே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு இவர்கிட்ட கொடுங்க. பணம் கொடுத்துருக்கேன் சார். நான் ஏன் காலி பண்ணணும்? வீடு ஏன் காலி பண்ணணும்? இது பாருங்க, இந்த வீடு இவர் கரெக்டா இருக்கு. சட்டப்படி நீங்க இங்க இருக்கிறதே குற்றம். உடனே வீட்டை காலி பண்ணி கொடுக்கல உங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும். கம்பி என்ன போறீங்க? சரி சார். सुषमा सारा सामान निकालो, हम साउकर पे जाएंगे. उठने साउकर पे किलोमीटर பாருங்க. அப்பப்படிக்கணும் ஆக்ஷன்ஸ். அப்படியே எல்லாம் ப்ராக்டிஸ் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், அவங்க எல்லாரையும் கூட்டு வந்தாச்சு. ஓகே, இது ஒன் திங். இங்க இல்லீகலா தங்கிருக்க அத்தனை பேர் காலி பண்ணிட்டு இவங்க எல்லாம் அவங்க கலாட்டான வீட்டுல போய் குடியிருக்க சொல்லுங்க. இனிமே இவங்க இங்கதான் இருக்கும். சரி டைரக்ட். நாங்க அந்த பக்கம் போனோம்னா இதுதான் சாக்குன்னு கொடுத்த வீடுகள் எல்லாம் வாடகை கொண்டு மறுபடியும் எங்காவது குடிசை போட்டீங்க தொலைச்சிருவேன். நாங்க அந்த குடிச்சிருக்கிறது எங்களுக்கு ஆசையா. எங்க ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லை. இதுல வர வாடகை வச்சுதான் நாங்க கஞ்சி குடிச்சிக்கிட்டு வரோம். நாங்க வேலை செஞ்சு பழக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போவையா. ஜோலி தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். நான் ஒரு நாள் முதல்வரா பதவி ஏற்றுக்கிட்ட விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஏதாவது நல்ல காரியம் செய்யணும்னா அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பா தேவை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எந்த பொருள் வாங்கினாலும், தீப்பெட்டியோ காரோ, தங்கமோ வைரமோ, ஏர்பினோ ஏரோப்ளேனோ, எது வாங்கினாலும் விற்பனை வரி கட்டிட்டு வாங்குங்க. கடைக்காரர் பில் போடலன்னா கண்டிப்பா போட சொல்லுங்க. விற்பனை வரி அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டியது. ஒரு நாளைக்கு எவ்வளவு வரி ஏய்ப்பு நடக்குதுங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். விலை 2 ரூபாய் கம்மியா கிடைக்குதுன்னு பில் போடாம நீங்க வாங்குறதுனால மக்களுக்கு பயன்பட வேண்டிய வரி பணம் முதலாளிங்க கிட்ட கருப்பு பணமா போய் சேர்ந்துருது. அதனால தயவு செய்து சொல்றேன், விற்பனை வரி எல்லாரும் கட்டுங்க. யாராவது பில் கொடுக்கலன்னா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பில் போட்டு முடியா வியாபாரிகளுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க யாராவது பில் போடாம வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்க லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். அதுக்கு அவசியம் இல்லாம பாத்து. மேலும் உங்க பழைய வரி பாக்கி எல்லாம் இன்னைக்கே கட்டிட்டீங்கன்னா உங்க மேல சேல்ஸ் டாக்ஸ் கமிஷன் ஆபீஸ்ல இருக்கிற எல்லா வழக்குகளையும் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு நம்ம கடையில நியாயப்படி சேல்ஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டணும்? 40 லட்சம். நம்ம எவ்வளவு கட்டுறோம்? 4 தான். அதான் கேக்குறான். கட்டி தொலைச்சிரியா இன்னைக்கு? இல்லன்னா லைசன்ஸ் புடிங்கி தொலைச்சிட்டு போறான். சரிங்க சார். யோ, என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? வியாபாரம் இல்லாத பையங்க சேல் டாக்ஸ் பிடிச்சா சத்திரம் சொல்லிச்சா பத்திரமா மாமரத்தரமான காசு பண்ணி. யோ நிதித்துறை ஐயா, ஒரு நாளைக்கு சேல் டாக்ஸ் வருமானம் எவ்வளவு? கட்சிக்குங்களா நாட்டுக்குங்களா? நாட்டுக்கியா? கட்சிக்காங்களே. நீ எல்லாம் ஒரு மந்திரி. നല്ല സീനാണ്. എല്ലാരും കൂടി ഇരുന്ന് കാണുന്നു എന്തൊക്കെ ചെയ്യുന്നു. റേഷൻ ഷോപ്പാ. വെയിറ്റ് 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 വെയിറ്റ്. കാന്തം. என்ன அது? சார், பள்ளிக்கூடத்துல படிச்ச காந்த சித்தி பாடத்தை எப்படி பயன்படுத்துற பாத்தீங்களா? நம்மளுடைய மூளையே மூளை. எவ்வளவு இடம் இருக்குது? இது 200 கிராம் இருக்குது. என்னடா 2 கிலோ சர்க்கரைக்கு 200 கிராம் அடிக்கிறேன்னா இந்த கல்லை வச்சுட்டு ஒரு நாள் எவ்வளவு கொள்ளை எடுப்ப நீ? உருப்படியா நீ? அடிக்கிறா கொள்ளலாம். இதெல்லாம் என்னையா? பாருங்கப்ப என்னது, எந்த பக்கம் ஆனாலும் 2.5 லிட்டர் தான் வரும் போட்டிருக்கேன். மண்ணெண்ணெய் அளந்து ஊற்றி கமிஷன் அடிக்கிறதுல பெரிய ஓல்டு கப்பை வாங்கிடுறாங்க பாருங்க. கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் கமிஷன் அடிக்கிறான். மாச கணக்கு பார்த்தா சீஃப் மினிஸ்டர் சம்பளத்தோட இவனுக்கு வருமானம் ஜாஸ்தி. இதுல யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். இதை பாரு, தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி, பிளாஸ்டிக் பொறுக்கி, வீட்டு வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாள் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம். சார், இவன் என்ன பண்ண சார்? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட கூட சொன்னா படிக்கலையே கொலை விடுறோம். வேண்டாம் 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 வேண்டாம். இவங்களெல்லாம் வேலை விட்டு சொல்லுங்க. பேர் என்ன? On the spot. உன் பேர் என்ன? நீதிமணி. என்ன பேர் பாருங்க? നീതിമണിക്കുന്നു പേര് ഡൺ. Get out. ഓ ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ. 2 ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ രക്ഷയില്ല. 2 നല്ല രസം കാണാൻ. ஹலோ சிஎம், மக்கள் குறை தீர்க்கும் நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. ഓ കോൾ ചെയ്യാം. 222 333. ഡയറക്റ്റ് വിളിക്കാം. சொல்லுங்க.
ஆமாங்க. என் பேர் தனலட்சுமிங்க. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில இருந்து பேசுறேங்க. ஃபிட்ஸ் ஜுரம் வந்து என் பையனை இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. 10 மணிக்கு வர வேண்டிய டாக்டர் இன்னும் வரவே இல்லைங்க. நெருப்பா காயுதுங்கய்யா. அப்படியா? சரி, பக்கத்துல ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்க யாராவது இருந்தா என்கிட்ட பேச சொல்லுங்க. ஹலோ, நான் வார்பாய் கணேஷ்லிங்கம் பேசுறேங்க. கணேஷ்லிங்கம், டாக்டர் எப்போ வருவாரு? இப்ப வந்துருவாருங்க. எப்போ இப்படிதான் லேட்டா வருவாரா? அது வந்துங்க சார், அவர் ஒரு தனியா கிளினிக் வச்சிருக்காரு. அதை முடிச்சுட்டு இப்ப வந்துருவாருங்க சார். டாக்டர் பேர் என்ன? டாக்டர் சோமசுந்தரங்க. லைசென்ஸ் ரத்தாக்கோ. டாக்டர்ல கணேஷ்லிங்கம், உங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ஒரு ஃபேக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது கொண்டு போய் உங்க டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இனிமே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம், கிளினிக்ல இருக்கலாம்னு போய் சொல்லுங்க. கவர்மெண்ட் ஜாப் இல்ல, வேற யாராவது டாக்டர் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ, மதுரையில இருந்து இந்திராணி பேசுறேங்க. குருவி சேகராப்ல கொஞ்சம் பணம் சேர்த்து ஒரு TS50 வாங்குறேங்க. அவர் ஆபீஸ் போறக்கு அது திருட்டு போயிருச்சுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா 1 வாரமா ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. ஆக்ஷன் எடுக்காட்டியும் பரவாயில்ல, ரொம்ப கேவலமா நடத்துறாங்க. அத கொஞ்சம் என்னன்னு கேளுங்க ஐயா. புகார் கொடுத்த உங்க பேர் என்னமா? நாச்சியப்பங்க, எங்க வீட்டுக்காரரு. ஐயா வணக்கமுங்க, என் பேர் நாச்சியப்பங்க. போன வாரம் வண்டிய களவாண்டு போயிட்டேங்க. அது விஷயமா உங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. கொடுத்த இப்ப என்ன? அந்த காணாம போன வண்டி அமுடிச்சிங்களா? அவன் ஹோண்டா சிட்டியே தொலைச்சிட்டு தேடிட்டு தெரியுறான். ஒன்றா TS50க்காக உடனே ஆக்ஷன் எடுக்குமாடே. ஓ வேற காட்டமுத்து என்ன செய்வேன்? நீ பெரியவடா, DSP கிட்ட புகார் கொடுப்பியோ? உன் TS50 வராது. அண்ணா மார்க்ல வித்தாச்சுன்னு வச்சுக்கப்ப. மிஸ்டர் காட்டமுத்து, உங்க போனை கட் பண்ணிட்டு ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்க. எதுக்கு? இல்ல, உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் அனுப்பிச்சிருக்கோம், சரியா வரத பாருங்க, இல்லன்னா இன்னொரு முறை அனுப்புறோம். ஹலோ, யார் சொன்னீங்க? சிஎம். சார், செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து அர்ஜென்டா ஒரு கோரிக்கை. என்னவா? யாரோ உங்களுக்கு உமா கொடுக்கணுமா? உமாவா? ஹலோ. ஏய் குச்சாய், இதானது? என்னது பிஸியா நான் நிறுத்துறேன். டிவில என்ன பார்த்துட்டு இருக்கியா? ஆமா, சட்டை தான் நல்லா இல்ல. நீல கலர் சட்டை போட்டிருந்தா சூப்பரா இருக்கும். நீல கலர் சட்டையா? சரி சரி, போன வை. I love you, CM. தேங்க்ஸ். ஏய், சாருக்கு ஒரு நீல கலர் சட்டை பார்சல். ഹലോ. ശരിക്കും സീൻ ഇനിയും കണ്ട്, കാരണം എന്താ പറയാ, ആ ഒരു ദിവസത്തെ സംഭവം ഇല്ലേ ഇനി അങ്ങോട്ട് കാണാൻ അത്രയ്ക്ക് എൻഗേജ്മെന്റ് ആണ് ഓരോ സീൻ. അതായത് ഫസ്റ്റ് ഉണ്ടായിരുന്ന ആ പുകളേന്തി എന്ന് പറയുന്ന ആ ക്യാരക്ടർ ടോട്ടലായിട്ട് മാറി. CM ആയ സമയത്ത് CMന്റെ ആറ്റിറ്റ്യൂഡ് അതും ഗംഭീര ഫ്രെയിംസ്, പ്രത്യേകിച്ച് ആ ഒരു ഡയലോഗ് പറഞ്ഞു കഴിഞ്ഞിട്ട് വരുന്നൊരു സംഭവം ഉണ്ടല്ലോ, ആ സമയത്ത് എടുത്തു പറയേണ്ടതെന്ന് പറയാം AR റഹ്മാൻ സാറിന്റെ ആ BGM, 2 BGM അല്ലെ, 2 ഇല്ലേ, 2 ട്രാക്ക് ഉണ്ട് ഇങ്ങനെ സൈഡിലൂടെ ഇങ്ങനെ പോകുന്നത്. ഒന്ന് നമ്മളെ അറിയാം ആ ഒരു സാധനം, ആ ഒരു ഗൂസ് ബംസ് വരുന്ന സാധനം. എനിക്ക് തോന്നുന്നത് എന്താന്ന് പറയുമ്പോൾ ഈ മൂവിയിലെ കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് റിയാക്ട് ചെയ്യണം, എന്നാലും മാത്രമേ നമുക്ക് ആ ഒരു എൻഗേജ്മെന്റ് കിട്ടൂ. ശരിക്കും നമുക്ക് കട്ട് ചെയ്യാൻ പറ്റില്ല. പക്ഷെ പ്രശ്നം എന്താ അറിയോ, കണ്ടിന്യൂസ് റിയാക്ട് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ നമ്മൾ വലിയ സീനിട്ടായി നമുക്കും പണി കിട്ടും. പക്ഷെ എന്തായാലും നമുക്ക് അതിനുള്ള ഒരു വഴി നമ്മൾ എന്തായാലും ഷോർട്ട്ലി കണ്ടുകൊണ്ട് വരുന്നതാണ്. കാരണം ഇവിടെ കട്ട് ചെയ്യാൻ സത്യമായിട്ടും തോന്നുന്നില്ല. ബാക്കി കാണാൻ ഇത് ആ 24 hours സംഭവം കാണാനായിട്ടാണ് ഞാൻ വെയിറ്റ് ചെയ്യുന്നത്. അപ്പൊ എന്തായാലും ബാക്കി സീനായിട്ട് നമ്മൾ ഷോർട്ട്ലി വരുന്നതായിരിക്കും.